ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. உங்கள் குரோம் ப்ரௌசரில் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு இந்த மொதல் ஆப்ஷன் இருக்குங்களா, பர்த் சர்டிஃபிகேட் அதே கொடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ் வரும். இதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். இதில் ஜெண்டரை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. அடுத்தது எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிங்க. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும். அதில் அந்த சர்ச் பாரில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கீழே அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வரும். அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே டேட் ஆஃப் பர்த் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அந்த இயரை கொடுங்க. அடுத்தது மந்த்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டேட்டோ அந்த டேட்டை கொடுங்க. கொடுத்துட்டு கையில் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் கொடுங்க. அது வெரிஃபை ஆகிரும். அடுத்தது ஒரு கேப்சா வருவாங்களா, அந்த நம்பரை அந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கீழே உள்ள நம்பரை ஃபில்அப் பண்ணுங்கள். மேலே உள்ள நம்பர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபைட் ஆகிரும். கீழே உள்ள பாக்ஸில் அந்த பக்கத்தில் இருக்க நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு வியூ டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், கீழே வியூன்னு அந்த வியூவை கொடுங்க. வியூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு டேட்டில் எந்த ஹாஸ்பிட்டலில், அதாவது அன்றைக்கி டேட்டில் எத்தனை பேர் பிறந்திருந்தாங்களோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக கீழே வரும். அதில் உங்கள் பேரை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் இப்போ வந்துடும். இப்போ லிஸ்ட்டு வருது பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குங்களா, அதை செலக்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் வெளியில் போக வேண்டியதில்லை, வீட்டிலே உங்கள் மொபைலே பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம் பண்ணிக்கலாம். அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது, இறப்பு சான்றிதழ் எப்படி இருக்குன்னா, திருப்பி ஹோம் பேஜ் போங்க. அங்கே போய்ட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க. சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போய்ட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க. இல்லைன்னா இதில் ஜெண்டர் செலக்ட் பண்ணிங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிஸ்ட்ரிக் இருக்கும். கீழே டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிங்க. சர்ச்சில் போய்ட்டு எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் நேமை டைப் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஸ்க்ரோலில் கீழே வந்துக்கிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணிங்க. ஹாஸ்பிட்டல் நேம் கூட மேலே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வந்த பிறகு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்க. மந்த்தை கொடுத்துங்க. அடுத்த டேட்டை கொடுத்துங்க. கொடுத்துட்டு கையில் இருக்க மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் வரும். அதில் லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலரில். அந்த ப்ளூ கலர் நம்பரை அதில் ஃபில்அப் பண்ணுங்கள். அதை ஃபில்அப் பண்ணிட்டு கீழே ஒரு 100 பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் மீதி இருக்க அந்த பேலன்ஸ் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில்அப் பண்ணுங்கள். பண்ணிட்டு வியூ கொடுங்க. வியூ கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டு கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கீழே அந்த டேட்டில் யார் இறந்துருக்காங்களோ அதில் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துங்க. அதை இறந்தவங்க பேர் இருந்துச்சுன்னா அதை ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் யார் நேம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வருது பாருங்கள். இதில் நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.